ஏய், என் நகை எங்கடா? சொல்லு. நான் தான் சொன்னேன். ஏன் இந்த அம்மா இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்க கூடாது சார்? சார் அடிக்காதீங்க. ஐயோ, சேட்டு நகை திருநது மட்டும் இல்லாம எப்படி விசாரிக்கணும், எந்த மாதிரி விசாரிக்கணும்னு எனக்கு. உங்க அப்பா என்ன பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாராம். என் பொண்ணு பூஜாவை அவர் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாராம். அவரு சொல்ல வைக்கதாண்டி நகைய திருநாருன்னு நான் தான் சிக்க வச்சேன். உங்க அப்பா லாக்கப்புக்கு போனாலும் போவேனே தவிர லாஸ்ட் வரைக்கும் நான் தான் ஒரு பொண்டாட்டின்னு சொல்லவே மாட்டேன்டாரடி. இத்தனை வருஷமா ஏன் நிழல்ல நின்னு நான் சொன்னதை கேட்டு வந்த அவருக்கே இவ்ளோ ஏத்தமும் எதிர்பார்ப்பும் இருந்தா எனக்கு எவ்ளோ இருக்கும்? இத பார், கைது பண்ணிட்டு போனாங்களே அது கடைசியா இருக்கும்னு நினைக்காத. இதான் 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 ஆரம்பம். இந்த ராஜேஸ்வரியோட ஆரம்பம் இன்னும் இருக்கு. உன் அப்பனையும் உன்னையும் பிரிக்கணும். பிரிச்சே வைக்கிறது தான் என்னோட ஒரே வேலை. பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி எல்லாம் நல்லா நடந்ததும் ஒரு நல்ல நாளா பார்த்து உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல நமக்கு கல்யாணம் நடந்துரும்னு கனவெல்லாம் கண்டியா? கனவு கண்டிருந்தா அது வெறும் கனவாவே இருக்கட்டும். ஏன்னா நான் கனவாவே இருக்க வைப்பேன். கை கூடவே கூடாது. நீ எழுதி வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு உனக்கு மறு வீடும் கிடையாது, மாமியார் வீடும் கிடையாது. என் மகளுக்கு போட்டியா பிறந்து போட்டியா வளர்ந்து நீ போட்டியாவே வாழக்கூடாது. நான் உன்னை வாழ விட மாட்டேன். எவன் கட்டுற தாலியும் உன் கழுத்தை தொடாதடி. நான் தொட விட மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளை மீட்டர் வீணையா இருக்காம வெறும் விறகாதான் இருக்கணும். அப்ப நிழல் கிடைச்ச உனக்கு வேற ஆம்பளை நிழலே கிடைக்காது. உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறத பார்த்து உங்க அப்பா நெஞ்சு வச்சு செத்து போயிடணும். எங்க அப்பா சாவுக்கு காரணமா போயிட்டேன்னு துடிச்சு துடிச்சு நீ தூக்குல தொங்கணுண்டி. உன் கழுத்துல தாலி கயிறு தொங்காம நீ தாம்பு கயிறுல தொங்குறத நானும் என் பொண்ணு பார்த்து பார்த்து ரசிக்கணுண்டி. ரசிக்கணுண்டி. பார்த்து பார்த்து ரசிக்கணும். ரசிப்போம். தேடிச்சோர நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன சொன்ன? நீ நினைக்கிறது நடக்காது. நடந்தா தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். நீ கதறி அழற காலமும் வரும். தெய்வம் அது வர வைக்கும். வெங்கட். காயத்ரி, என்னாச்சு காயத்ரி? எதுக்காக இப்படி அழற? வெங்கட், போலீஸ் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் வெங்கட். அப்பா அவங்கள மனைவின்னு சொல்ல கூடாதுன்னு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லாம ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. பூஜாவோட அம்மா அப்பாவை சிக்க வைக்கணும்,
அப்பாவை அவமானப்படுத்தணும்னு தான் இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க. அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியல. அப்பா சொன்ன மாதிரி நகை பூஜாவோட அம்மா கையில தான் இருக்கு. சரி வா. எங்க? பூஜா வீட்டுக்கு. எதுக்கு? நீதானே நகை அங்க இருக்குன்னு சொன்ன. வா, அங்க இருக்கிற நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு மாமா வெளியே கொண்டு வந்துடலாம். வா வெங்கட், நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? எவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நகை வீட்டுல இருக்குமா? இந்நேரம் அந்த நகைய வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏனோ தானோன்னு அப்பா இந்த கேஸ்ல சிக்க வைக்கல, நல்ல திட்டம் போட்டுதான் சிக்க வச்சிருக்காங்க. அப்ப வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். பூஜாவும் இந்த மோசடியில உடந்ததானே, நேரா போய் அவளை பலார் பலார்னு 4 போடு போட்டு வாடி வந்து போலீஸ்ல உண்மையை சொல்லு, உங்க அம்மாவை காட்டி கொடுன்னு சொல்ல வைக்கலாமா? வேற வம்பே வேணாம். பூஜா கேஸை இன்னும் பெரிய கேஸா மாத்திடுவா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, பூஜாவோட அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு முறைய போலீஸ்ல சொல்லு. ராஜேஸ்வரி தான் எங்க அப்பாவோட முதல் மனைவி. அவங்க வேணும்னு தான் இந்த மாதிரி சதி வேலை பண்ணி எங்க அப்பாவை இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லு. நீ இந்த மாதிரி சொன்னா அந்த பூஜாவும் ராஜேஸ்வரியும் வேற வழியே இல்லாம நடந்ததை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? போலீஸ்ல நான் சொன்ன மாதிரி சொல்றியா? அப்பா சொல்ல வேணாம்னு நினைச்சத நான் எப்படி வெங்கட் சொல்றது? அந்த உறவு முறை வெளியில தெரிய வேணான்னு அப்பா ஃபீல் பண்றாரு. 2 பேரும் சொல்லாம கொள்ளாம இருந்தா உங்க அப்பாவை வெளியில எப்படி கொண்டு வர்றது? உங்களோட இந்த பலவீனம் தான் அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி நியாய தர்மம்னு பாக்குறதுனாலதான் அவங்க தன்னோட இஷ்டத்துக்கு உங்க தலைமையில தட்டி கீழே விழ வைக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இதோ வந்து நிக்கிறவ என் முதல் பொண்டாட்டி மகா ராட்சசி என்ன அணு அணுவ சித்திரவதை பண்றா, நான் கொடுத்த நகைய வாங்கி வச்சுட்டு வாங்கலன்னு டிராமா பண்றான்னு ஒரே ஒரு வார்த்தை உங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டாரு. நீ இப்படி வந்து இங்க கெஞ்சிட்டு இருக்க மாட்ட. பண்ணல, அத பண்ணல. ஏன்னா கௌரவம், மானம், மரியாதை சொன்ன வார்த்தையில மாறாம இருக்கிறது. இங்க பாருமா, ரோட்ல நீங்க மட்டும் ஒழுக்கமா ஒழுங்கா போனா பத்தாது. எதிரில வர்றவங்களும் அதே மாதிரி கட்டுக்கோப்பா வரணும். அப்படி வரலன்னா நம்ம தலைக்கு தான் தண்டனை வரும். பூஜாவும் அவ அம்மாவும் ஒழுங்கா இல்ல ஒழுக்கமா இல்லன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சு எதுக்கு நிஜத்தை சொல்லாம இருக்கணும்? சொல்லலாம்ல. சொல்லு காயத்ரி, நம்ம போலீஸ்ல நடந்தது சொல்லாமா? சரி, சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். எதுவும் சொல்லாமலே உங்க அப்பாவை வெளியே கொண்டு வரலாம். நீ என் காலை கட்டி போட்டுட்டு நீச்சல் அடிச்சு வான்னு சொல்ற. சரி வா, நீச்சல் அடிக்கிற. வா போலாம். டிஃபன் வேணுமா? உங்களுக்கு பிடிச்ச கோதுமை தோசையும் கொத்தமல்லி சட்னியும் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு இந்த அவமானம் அசிங்கெல்லாம்? என்ன மன்னிச்சிரு ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை மகராச மாதிரி பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டு போறேன். அடக்கவே மாட்டியா? நம்மளுக்கு வேண்டிய உன் பல்லக்கு. அப்போ பாட போதுன்னு சொல்றியா? சொல்லுங்க, காயத்ரிங்கிற பாட மட்டும் போதுமா? யோ, நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? புரியுதா? நீ நிக்கிற நிலைமை என்னன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? திருட்டு பையனா நிக்கிற. நன்றி கெட்டவனா, நாணயம் கெட்டவனா, திருட்டு பையலா நிக்கிற. நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல உன்னை கன கம்பீரமா மாத்திட முடியும். என்ன சொல்ற? நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்? அந்த ஜெயலட்சுமியை மறந்துரு. அவ பெத்து போட்ட அந்த அசிங்கத்தை சுத்தமா மறந்துரு. என் கூட வா, பழைய மாதிரி என் கூட இரு. ஏன் பொண்ண ஓம் பொண்ண பாருன்னு தானே சொல்றேன். அது ஏன் உனக்கு கசக்குது? இத பாரு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. வரேன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு. பழசை எல்லாம் மறந்துட்டு உன்னை நான் என் புருஷனா எடுத்துக்கிறேன்.
ஒண்ணும் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சேட்டு நகை என் கடையில தான் இருந்துச்சுன்னு கேஸ வாபஸ் வாங்கிடுவாரு. நான் பணத்தை கொடுத்து இந்த போலீஸ கரெக்ட் பண்ணிடுவேன். நீங்க வெளியில வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்ன உங்க பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லணும். சேட்ட போன் பண்ணி வர வைக்கிறேன். என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்களா? மாட்டேன்டி. இங்கே கிடந்து செத்தால சாவேன தவிர உன்னையும் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன்டி. உன் தயவுல நான் வாழ மாட்டேன்டி. சரி, படி வழியா. திமிரு, அவ்வளோ திமிரு எது உனக்கு இல்லாம போனாலும் இந்த திமிர் மட்டும் உனக்கு நிறையவே இருக்கு. மேடம், வா சேட்டு, வா வா சேட்டு. நானே உனக்கு போன் பண்ணறதா இருந்தேன். இந்த ஆளு சரிப்பட்டு வரல. என்ன பண்ணலாம்? நான் கொடுத்த பணம் 4.25 லட்சம் ரூபாயை எடுத்து வை. அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன்கிட்ட நகையை வாங்கின இந்த ஆளாச்சு. சொல்லு, எப்ப என் பணத்தை கொடுப்ப? ஜெகநாதா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நகை எடுத்து கொடுத்துடு. நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிறேன்ப்பா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சேட்டு. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க, அவங்கள நல்லவங்களா நினைக்கிறீங்க. உங்களை நான் என்ன நினைக்கிறதுனே தெரியல சேட்டு. உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்கள் சாட்சியா சொல்றேன், அந்த நகையை இந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அது ஏன்னு நீங்க கேளுங்க. இந்த அம்மா நல்லவங்க இல்ல. இவங்களுக்கு பணம், காசு, கௌரவம் இதுதான் முக்கியம். ஆனா நான் அப்படி கிடையாது. மானஸ்த, மகா மானஸ்த. வாழ்க்கை தவறனாலும் வார்த்தை தவற மாட்டேன் சேட்டு. ஜெயில இருக்கிறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது, வெளியில இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது சேட்டு. நான் ஜெயிலுக்கு பொறுத்து தயாரா இருக்கேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தாராளமா பண்ணுங்க. நான் நல்லவங்கிறது எனக்கு தெரியும், என் மகளுக்கு தெரியும். அது போது சேட்டு. எனக்கு மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து வாழறதுக்கு நான் தயாரா இல்லை. பரவாயில்லையே, அப்பாவை மீட்க பெரிய வக்கீலோட தான் வந்திருக்க. இவரு பிரமாதமான வக்கீலாச்சே. ஊசி காதுல யானைய நுழைச்சி வெளியில கொண்டு வந்துருவாரே. வக்கீல் சார், மேடம் வர வழியில இந்த வழக்கோட சாராம்சத்தெல்லாம் சொல்லிட்டாங்களா? கேஸ் திருட்டு கேஸ் சார். 4.25 லட்சம் ரூபாய் நகைய எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு இவங்க அப்பா டிராமா பண்றாரு. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க மூக்க நுழைச்சி அவமானப்பட்டுக்க வேண்டாம். இது என்ன அவமானம்? நான் இதை விட பெரிய அவமானம் எல்லாம் பட்டிருக்கேன். நீங்கெல்லாம் அவமானத்தோட இருக்கிறத தான் பார்த்திருப்பீங்க. ஆனா நான் அதோட குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். இதை விட புதுசா எந்த அவமானமும் எனக்கு வந்து சேர போறதில்ல. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வேண்டான்னு சொல்றேன். தோத்துட்டு தான் வருவேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? ஏய், இப்போ உங்க அப்பாவை தெருவுல நிறுத்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னை நிறுத்துவேன். வேற மாதிரியா? புரியல? ஒரு மாதிரியா. அப்பா, அப்பா,
காயத்ரி, நீ ஏம்மா இங்க வந்த? நானும் கூட வந்திருக்கேன் மாமா, பயப்படாதீங்க. காயத்ரி சொன்னது நிஜமா மாமா? ஈகோ பிரச்சனையாலதான் என் மாமியார் உங்களை உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா மாப்பிள்ள, நான் அவளை பொண்டாட்டின்னு சொல்லணுமா? நான் மாட்டேன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் மாமா. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. அதை சொன்னாதான் நான் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை வந்தா கூட என் வாயால அவளை நான் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். எப்ப அவ காயத்ரியோட அம்மாவை துடிக்க துடிக்க கொன்னாலோ அப்பவே நான் அவளை வெறுத்து ஒதுக்கிட்டேன் மாப்பிள்ள. ஹலோ சார், அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. உட்காருங்க. சார், நான் அட்வொகேட் வெங்கட். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நகையை தர வேண்டிய இடத்துல தந்ததா சொல்றாரு சார். ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னு சொல்றாங்களே வக்கீல் சார். சார், அந்த அம்மா சொல்ற மாதிரி அவங்க நல்லவங்க இல்ல சார். சார், கூட வந்த சேட்டும் ஜாயின்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தந்தவரு தந்தன்னு சொல்றாரு, ஆனா வாங்க வேண்டியவங்க அது வரலன்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்றது? சார், லாக்அப்ல இருக்கிறவர் ரொம்ப நல்லவர் சார். சார், நீங்க சொன்னத கம்ப்ளைண்ட் தந்தவங்க சொன்னா நான் ஏன் சார் இவரை லாக்அப்ல வைக்க போறேன்? சார், மொத்தம் 4.25 லட்சம் ரூபாய் நகைய இவரு திருடி பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்க. நகை வந்துருச்சுன்னு அவங்க சொன்னாலோ இல்ல அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலோ அடுத்த நிமிஷமே ரிலீஸ் பண்ணிடுற. இந்த ரெண்டுல எது நடந்தாலும் அவரை ரிலீஸ் பண்றதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. இதுக்கு மேல நீங்க தான் சார் சொல்லணும். சரி சார், நாங்க வரோம். சரி சார், இங்க பாருங்க, நீங்க அவங்களோட சமாதானம் பேசுங்க. நான் நாளைக்கு தான் அவரை கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன். சரி சார். ஓகே சார். வா. இப்ப என்ன பண்றது வெங்கட்? முதல்ல வீட்டுக்கு போலாம். அப்புறம் அப்பா? அதான் இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குன்னு சொன்னார்ல. மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் தெய்வமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நினைச்சதை நடத்தி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீ எப்பவும் என் பக்கம் இருந்தா நான் உனக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணுவேன், ரகரகமா அபிஷேகம் பண்ணுவேன். என்ன மம்மி, சாமி கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? நான் அனாமத்தா பேசலடி, சாமி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். அக்ரிமெண்டா? ஆமா, என் புருஷனை இப்ப விட்ட மாதிரி எப்பவுமே தொங்கல்ல விடு, உனக்கு வேண்டியதெல்லாம் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். அப்பாவை உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் மம்மி உன்னோட முகமே பிரைட் ஆயிடுச்சு. இருக்காத பின்ன. என் பின்னாடி வாழை சுருட்டிக்கிட்டு அம்மா தாயேன்னு வர வேண்டியவரு என்னை எதிர்த்து எதிர் சவால்ல விட்டாரு. நான் என்ன தீண்ட தகாத மிருக ஜென்மமா, இல்ல தேவையில்லாத மனுஷ பொறுப்பா? என்ன பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாராமா. அதான் உள்ள தூக்கி வச்சிட்டேன். இப்ப கூட என்ன உங்க பொண்டாட்டின்னும் ஏன் பூஜாவோ ஓம் பொண்ணுன்னு சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டேன்னு முறுக்கிட்டு நிக்கிறாரு. திமிரு திமிரு, சாதாரண திமிரு இல்ல, மகா திமிரு. நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ சொல்ற மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. என்ன பண்றது மம்மி, நம்ம வீட்டு நெய்யும் நம்ம வீட்டு பருப்பும் அந்த மாதிரி. அப்புறம் எப்படி அடங்குவாரு? அடங்கும், எல்லாம் அடங்கும். நாள் கணக்கு, வார கணக்கு, மாச கணக்குல கம்பி என்னன்னா எல்லா கொழுப்பும் தானா கரையும். ஏன் கணக்குப்படி அந்த ஆள் ஜெயில இருக்கணும். அந்த ஆள் துணை இல்லாம கதாநாயகி காயத்ரி அனாதைய தெரு தெருவா அலையணும். இந்த மாதிரி நேரத்துல தனியா இருக்கிற காயத்ரிய எவனாவது கெடுத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். அவ வாழ்க்கைய பாழாக்கணும்னு கூட்டிட்டு வந்து நல்ல மண்டபமா பிக்ஸ் பண்ணி நல்ல கிராண்டா பாராட்டு விழாவே நடத்துவேன். மம்மி, அப்பா ஜெயிலுக்கு போவார்னு சொல்லு, நடக்கும்னு நம்புறேன். காயத்ரி அனாதையா நிப்பான்னு மட்டும் சொல்லாத, நம்பவே மாட்டேன்.
அது நடக்கவும் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காதுன்னா காயத்ரிக்கு கை கொடுக்கதா ஏன் புருஷன் இருக்காரு. தன்னோட முன்னாள் காதலியே அவர் அனாதையா தவிக்க விட்டுருவாரா? சான்ஸே இல்ல. ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குவாரு. சொல்ல முடியாது. மாமனாரை காப்பாத்த அவரே வக்கீலா ஆஜரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டவுட்டே வேணாம், வந்துட்டாரு. மாமனார வெளியில கொண்டு வர முயற்சியில முழு மூச்சா இறங்கிட்டாருல்ல. காயத்ரியோட அவர் ஸ்டேஷனுக்கு வந்ததை நான் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். என்ன மம்மி நீ என்னவோ பண்றேன்னு போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்க. நானே என் புருஷனை அந்த பக்கம் போகாம இழுத்து பிடிச்சு வச்சா நீ இந்த கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்க. ஏய், ஏண்டி ஏன் மேல பாயிர? நான் என்ன வேணும்னா பண்ண? வேணும்னு பண்ணியோ வேண்டான்னு பண்ணியோ எனக்கு வேண்டாததை பண்ணிட்டு வந்திருக்க.